கேமரா அண்ட் பாஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். சென்னை ஃபுல்லாக வந்து இந்த மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அதனால எல்லா இடமும் செம்ம டிராஃபிக். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 லே லா 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 லே லா 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 அப்பாடா. எஸ், நாம ட்ரேட் சென்டருக்கு வந்தாச்சு. வெயிட் நம்ம இந்த எக்ஸ்போட ஃபுல் விளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் சினிமாட்டிக் கிளிம்ஸ் பார்த்துடலாம். எக்ஸ்போக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு இருந்தது சோனி ஸ்டால். இந்த சோனி ஸ்டாலில் அவங்களோட ஹையர் அண்ட் கேமராவான சோனி ஆல்ஃபா 1லேருந்து சோனி A7 IV, சோனி A7 R4, சோனி A7 S3லேருந்து எல்லா கேமராவும் வச்சுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு சோனி A7 S3 மட்டும் தான் கிடச்சிது. ஸோ அதில் தான் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கெனான் ஸ்டால் இருந்துச்சு. ஸோ கெனான் ஸ்டாலில் ரொம்ப எஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா கெனானோட விஆர் லென்ஸ். இந்த கெனான் விஆர் லென்ஸ் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே சொன்னாங்க. சூப்பரா இருக்கு. வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இப்போ இதான ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க இந்த மெட்டாவர்ஸுங்கிற மெத்தட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கெனான் கேமரா டிஸ்பிளேல நம்ம யூஸ் பண்ணது வந்து கெனான் R3. ஏன் அப்படின்னா கெனான் R5 நம்மள்ட்டே இருக்குது. ஸோ கெனான் R3 டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். கெனான் R3 ஆஸ் யூஷுவல் கெனான் R5 மாதிரியே நல்லாவே இமேஜ் குவாலிட்டி பெட்டராக இருந்தது. இமேஜ் டீட்டெயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக்கான் ஸ்டாலில் தான் நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன் அப்படின்னா நிக்கானில் வந்து நிறைய கேமராஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து நிக்கான் பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. பட் ஆனால் நிக்கான் Z9 அங்கே இருந்தது. கேமரா ஆன் பண்ணி எடுத்து பார்த்தது தான் ரொம்ப 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 எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா வேறு லெவல் டீட்டெயில் இருந்தது. ஸோ நிக்கான் Z9 வந்து நான் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணேன். யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு வந்து இது ரிவ்யூக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. செம்ம டீட்டெயிலாக இருக்கு மேம். இது ப்ரைஸ் என்ன வருது? பாடி ப்ரைஸ்? பாடி மட்டும். எந்த கேமரா யூஸ் பண்ணுறது? நான் கெனான் R4. ஸோ நிக்கான் Z9ஓட ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அன்ஃபார்ச்சுனேட்டாக நிக்கான் Z9ல் வந்து SD கார்ட் போர்ட் கிடையாது. ஸோ நம்ம வந்து நிக்கான் Z7 II தான் நம்ம ஃபோட்டோ டெஸ்டிங் பண்ணி பார்த்தோம். ஃபுஜி ஃபிலிம்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த கேமரா சைட் போனது கிடையாது. இமேஜ் வந்து டீட்டெயில்டு வந்து நான் இந்த அளவுக்கு நான் அதில் எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் நாய்ஸ் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் சொல்கிறது எதுவுமே வந்து ஒரு ஃபைனல் ரிவ்யூ கிடையாது. ரஷன் குயிக்காக எடுத்தது அது. கேமரா 1 டே ஃபுல்லாக நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ
அங்கே வந்து இந்த மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நம்ம 1x2ல எடுத்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம 1x2லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்து பார்த்துட்டு வந்து நம்மள்ட்ட ரிட்டர்ன் பண்ணாங்க. பக்கத்துலேயே இருந்த ஹோவர் போர்டில் விழுந்து விழுந்து ட்ரையல் பார்த்தேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப விளாக் கண்டினியூ பண்ணேன். அப்பர்ச்சர் ஸ்டால் இருந்தது. அங்கே வந்து RGB லைட்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அப்பர்ச்சரில் இருக்கிற ஸ்பாட் லைட், ஸ்டிக் லைட்லேருந்து எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சடனாக க்ரௌடில் யாரோ தென்பட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வீட்டுக்கு வினோத் தானே. கேமரா அண்ட் பாஸ் சப்ஸ்கிரைபர் சாரி கட் கேமரா அண்ட் பாஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். ஸோ அவரை மீட் பண்ணி பேசினேன். ஸோ அண்ணனுக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். சிக்மா லென்சஸ்லாம் ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி எக்கச்சக்கமான வெட்டிங் ஆல்பம்ஸுங்க. கோயம்புத்தூர், பெங்களூர், கேரளாவிலேருந்து அவ்வளோ வெட்டிங் ஆல்பம்ஸ் லேப் வந்திருந்தாங்க. LED வால் மிக்சிங் போர்ட்ஸ், அப்புறம் 360 டிகிரி ஸ்லோ மோஷன் கேமரா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே அதில் என்ஜாய் பண்ணாங்க. ஃபோட்டோஷூட் பேக்ட்ராப்ஸ், அப்புறம் கேமராவுக்கு தேவையான பெல்ட் அண்ட் கேப் அசசரிஸ், கேமராவில் எல்லா டைப் ஆஃப் பேக்ஸ், லைட் ஸ்டாண்ட் அண்ட் தென் LED வாலோட மவுண்ட் ஸ்டாண்ட்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காணும். அவங்களாம் எங்கன்னு போய் தேடி பார்த்தா கருப்பே குசும்புக்காரன் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சோனியோட ஃப்ரீ சர்வீஸ் கேம்ப் பண்ணியிருந்தாங்க. இமேஜ் சென்சார் கிளீனிங் ப்ளஸ் வந்து ஃபில்மேர் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரம் நிறையா நடந்ததுக்கு செம்ம கால் வலிங்க. ஏதோ ஒரு புண்ணியம் வந்து மசாஜ் இது போட்டிருந்தாரு. ஸோ அங்கே போயிட்டு கால்லாம் மசாஜ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. காய்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம vlog முடிச்சாச்சு. தஞ்சாவூர் நோக்கி கிளம்ப போகிறோம். தஞ்சாவூர் வந்துட்டோம். மார்னிங் தான் வந்து ரீச் ஆனேன். ஸோ இந்த எக்ஸ்போவில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணது செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. அவங்கள மீட் பண்ணதில் பிரதர்லாம் வந்து பேசினாங்க. நம்ம வீட்டுக்கு அண்ணா வினோத் அண்ணாவை பார்த்து பேசினது, எஸ்பெஷலி சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூன் நம்ம வந்து 2023 எக்ஸ்போவில் மீட் பண்ணுவோம். எக்ஸ்போ எப்படி இருந்ததுன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. Canon VR லென்ஸும் ப்ளஸ் வந்து Nikon Z9ம் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. Nikon Z9 அதோட அவுட்புட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. ஒரு நாள் அது கண்டிப்பாக அது ரிவ்யூ எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்டே வந்துருச்சு. அண்ட் தென் கெனானோட VR லென்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கேமரா எக்ஸ்போக்கு வந்து நான் வந்து ஒரு பிகினராக இருக்கேன், நான் வரலாமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். லைட்டிங் பொறுத்தவரை என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் வந்து லைவாக யூஸ் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வரலான் இருக்கேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாலும் ஸோ மஸ்ட்டு நீங்களாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸான ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும்தான் இதுக்கு வரணும்னு கிடையாது, பிகினர்ஸ் கூட வரலாம். இந்த எக்ஸ்போ பற்றி எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது, எனக்கு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இமேஜ் டுடே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ கேமரா எக்ஸ்போலாம் வந்து எந்தெந்த டேட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட்டாகவே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சூன் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரி.